வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல TNPSC Group 4 எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். நான் லாஸ்ட் 10 இயர்ஸா நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க பாத்துக்காங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுனால சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கோர் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரத்தம் உறைதலுக்கு அவசியமான வைட்டமின் மற்றும் தாது உப்பை பெயரிடு. இதுக்கு சரியான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வைட்டமின் கே மற்றும் கால்சியம். இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது, இதை ஞாபகம் வச்சுக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் குறிக்கப்பட்டுள்ள பாகங்களின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். இந்த கொஸ்டினுக்குரிய ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சரியானது ஏ. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பாகம் TUC வளையம், செகண்ட் எதிர்கோடான் வளையம், தேர்டு THU வளையம். ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு எது? இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். கூற்று ஏ. புயலின் போது அலைகளின் உயரத்தை குறைக்க கப்பலை சுற்றி எண்ணெய் ஊற்றப்படுகிறது. காரணம், எண்ணெயின் பரப்பு இழுவிசை கடல் நீரின் பரப்பு இழுவிசையை விட குறைவு, அலையின் சீற்றத்தை குறைக்கும். இதுக்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா பி, ஏ மற்றும் ஆர் சரி. பின்வருவனவற்றுள் எதில் மின்னூட்டங்களுக்கு இடையே உணரப்படும் விலக்கு மற்றும் ஈர்ப்பு விசை பயன்படுகிறது? ஆன்சர் பி, நிலைமின் வண்ணம் தெளித்தல். இரண்டு தனி ஊசலின் அலைவு காலம் 2:1 என்ற விகிதத்தில் உள்ளது. அவைகளின் நீளத்திற்கான விகிதம் முறையே 4:1. உரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? இதுல எது சரி மட்டும் பார்த்தலாம். சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ, 1 மற்றும் 2. அது விலை குறைவாக கிடைக்க வேண்டும், அது தாவரங்களால் எளிதில் உறிஞ்சத்தக்க வகையில் இருக்க வேண்டும். இது 2 தான் சரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வேதி பொருட்களின் குழுமத்திற்கு பொருந்தாததை கண்டறி. இங்க 4 கொடுத்திருக்காங்க. இதுல எது பொருந்தாதுன்னு பாத்தீங்கன்னா யூரியா. பட்டியல் 1 பட்டியல் 2 சரியாக பொருத்தி விடையை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா பி தான் கரெக்ட். அதாவது ருமேட்டிக் மூட்டு வலி, சுய நோய் தடுப்பு குறைபாடு நோய், பெலக்ரா வைட்டமின் குறையினால் உண்டாகும் நோய், காலரா பரவும் தொற்று நோய், கதிர் அறிவால் இரத்த சோகை, பாரம்பரிய நோய். இதுல இருக்கக்கூடிய இந்த பெல்லக்ராவே பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த இயர்ல ரிப்பீட் ஆயிருக்கு. நான் கம்பைல் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் பின்னாடி வரும், அப்ப பாருங்க. விட்டமின் குறைபாடு நோயில பெல்லக்ராவும் வரும். பின் வருவனவற்றுள் எது EMP வழித்தடம் எனவும் அழைக்கப்படும்? EMP pathway, கிளைகாலிசிஸ். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. பூச்சுண்ணும் தாவரம் பூச்சிகளின் உடலில் உள்ள புரோட்டீன்களை செரிக்கின்றன. காரணம், பூச்சுண்ணும் தாவரம் நைட்ரஜன் பற்றாக்குறை உள்ள மண்ணில் வளரும். இதுக்கு சரியான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய அமைப்பு? ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இதுல எது சரி அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு சரியான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி, 2 மட்டும்தான் சரி. 2 என்னன்னா சந்திரனை துணைக்கோள் என அழைக்கலாம். இதுதான் சரி. சரியாக பொருந்தப்படாத கீழ்கண்டவற்றிலிருந்து தேர்வு செய்க. இதுல எது சரியா பொருந்தல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா சாம்பல் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். இது வந்து சரியா பொருந்தல. மற்றபடி பசுமை புரட்சி வேளாண் உற்பத்தி கரெக்ட் தான். வெண்மை புரட்சி பால் மற்றும் பால் பொருட்கள், நீங்க இந்த கலர் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பொன் புரட்சி பழங்கள். நான் எது பொருந்தலன்னா சாம்பல் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் தான். இதே கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல லாஸ்டா வரும் பாருங்க, இன்னொரு இயர்ல கேட்டிருக்காங்க. அதை வச்சு நீங்க கெஸ் பண்ணிக்கலாம்.
சாம்பல் வந்து நான் வேணா ஆன்சர் சொல்லிடுறேன். முட்டை அண்ட் கோழி பண்ணை இது சம்பந்தப்பட்டதுதான் சாம்பல் புரட்சி. சோ இங்க வந்து அது மாத்தி கொடுத்திருக்காங்க. பென்சிலில் உள்ள எழுதும் பொருளின் கலவை கார்பன் மற்றும் களிமண். இதான் சரியான விடை. அமிலம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? அமிலம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுல எது சரின்னு பாத்தீங்கன்னா பி தான் சரி. 1 மற்றும் 3 அது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். இது சரி. அது காரத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன. அதுவும் சரிதான். இதுல எது தப்புன்னு பாத்தீங்கன்னா ஏஐ விட அதிகமான pHன்னு கொடுத்திருக்காங்க. அது தப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும். ஏஐ விட கம்மியா இருக்கணும். அதுதான் ஆசிட். 7 விட அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து பேஸ்ல வந்துரும், காரம்ல வந்துரும். அதனால அதுதான் தவறு. பாசிகளை ஆய்ந்தறியும் அறிவியலின் பெயர் என்ன? இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா பைக்காலஜி. இதே பிசியாலஜினா உடலியல் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து மைக்காலஜினா ஃபங்கை பத்தி படிக்கிறது. போமாலஜி அப்படின்னா ஃப்ரூட்ஸ் பத்தி படிக்கிறது. சோ எதை பத்திலாம் ஸ்டடி பண்றதுக்கு அதுக்குரிய டேர்ம் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா மேபி எந்த டெர்மினாலஜி வேணா உங்களுக்கு கேட்கலாம். வட ஒளிகள் என்று பரவலாக அழைக்கப்படும் அரோரா போரியோலிஸ் உருவாவதற்கு காரணம்? இதுக்கு சரியான விடை ஏ. பூமியினது காந்தப்புலத்தில் பிடிபட்டுள்ள காஸ்மிக் கதிர்த்துகள் அணுமோதல்களை உருவாக்குகிறது. சரியான காரணங்களை தெரிவு செய்க. இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா பி தான் கரெக்ட். பி என்னன்னா 1 மற்றும் 2 மட்டும். ஒன்னு என்னன்னா பின்வரும் காரணங்களால் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோலுடன் எண்ணெய் கலக்கப்படுகிறது. இயந்திர பாகங்களை உராய்வதிலிருந்து பாதுகாக்கும். இது கரெக்ட். இரு இயந்திரங்களுக்கு இடையிலான வெப்பத்தை இது வெளியேற்றும். இதுவும் சரியான காரணம் தான். சரியாக பொருத்துக. இதுக்கான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் சி. அதாவது ஆஸ்மியம் மிக கனமான உலோகம், லித்தியம் மிக லேசான உலோகம், டங்ஸ்டன் அதிக உருகுநிலை, சில்வர் சிறந்த மின்கடத்தி. நெக்ஸ்ட் பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இங்க வந்து கரைசல் கொடுத்திருக்காங்க, அதோட pH மதிப்பு கொடுத்திருக்காங்க. இதுக்கு சரியான விடை பாத்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். குருதினா பிளட்டோட pH எவ்வளவு இருக்கும்னா 7.3 to 7.5. இது இண்டிவிஜுவலா கூட क्वेश्चंस கேட்கலாம், பிளட்டோட pH என்ன அப்படின்னு. அடுத்து சிறுநீர் யூரின்ல என்ன pH பாத்தீங்கன்னா 5.5 to 7.5. வினிகரோட pH 2.4 to 3.4. மில்க் பாலோட pH பாத்தீங்கன்னா 6.5. நெக்ஸ்ட் பொறுத்துக. நான் முன்னாடியே ஒரு क्वेश्चन சொன்னாங்களா, வைட்டமின் குறைபாடுக்கு என்ன நோய் வரும்னு கொடுத்திருந்தாங்க. அதே பெல்லக்ரா எங்கேயும் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது இப்ப டிஃபரெண்டா எல்லா வைட்டமின் டெஃபிஷியன்சில என்னென்ன டிசீஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டி தான். ஏ வைட்டமின் ஏ குறைபாடு நிக்டோலோபியா, B1 பெரிவரி, B6 பெல்லக்ரா, B12 பெர்னிஷியஸ் அனிமியா. கீழ்கண்டவற்றுள் தவறான இணைகள் யாது? தவறான இணைகள் எதுன்னு பாத்தீங்கன்னா பி தான். மீத்தேன் பண்ணை, அதாவது பீனா 2 மற்றும் 3. ஒன்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட். மீத்தேன் பண்ணை மண்ணை உழுதல். நெக்ஸ்ட் நைட்ரஸ் ஆக்சைடு கால்நடைகளில் செரித்தல். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா தவறான இணை. சரியானது என்னன்னு பார்த்தலாம். ஏன்னா இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் क्वेश्चन இருக்கு பாத்தீங்கன்னா, இது அடிக்கடி கேக்குறாங்க. அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பன் குளிர்சாதன பெட்டி. இந்த क्वेश्चन நிறைய தடவை ரிப்பீட் ஆகுது. இந்த क्वेश्चन ஞாபகம் வச்சுங்க. CFC கூட கொடுத்துடலாம். CFCனா குளோரோஃப்ளோரோ கார்பன் தான், குளிர்சாதன பெட்டி. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு புதை படிவ எரிபொருட்களை எரித்தல். இது வந்து சரியான இணை தான். காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு டேஷ் ஆகும். இது பாத்தீங்கன்னா முடிவற்றது அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஒரு மாறியில் அமைந்த ஓர் ஒருபடி சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள்? ஒரு தீர்வு. வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன். இதுதான் அதுக்கு சரியான விடை.
பின்வரும் உபகரணங்களில் ஒலி சைகைகளை மின்னியல் அல்லது மின்னணு சைகைகளாக மாற்றுபவை எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அதாவது ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 மட்டும். இலக்க ஒளிப்பட கருவி, தொலை நகலி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை தவறானது ஆகும்? இதுல தவறானது எதுன்னு மட்டும் பார்த்தலாம். டி தான் ஆன்சர், வந்து கரெக்டான ஆன்சர் டி, 1 மட்டும். ஒளி ஆண்டு என்பது காலத்தின் ஓர் அலகாகும். இது தவறானது. சரியானதை பார்த்தலாம். வானியல் அலகு என்பது தொலைவின் ஓர் அலகாகும். பார்செக் என்பது நிறையின் ஓர் அலகாகும். இது சரி. தவறான ஜோடியை கண்டறிக. இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் எதுனா பி, 2 தான் வந்து தவறான ஜோடி. சலவை தூள் CaO கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து தவறான ஜோடி. இந்த சலவை சோடா, சமையல் சோடாலாம் அடிக்கடி எல்லா எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், அதுல 2-3 கொஸ்டின்ஸ் இதை சார்ந்ததான் வந்திருக்கு. இதோட ஃபார்முலா வந்து கரெக்டா தெரிஞ்சுக்காங்க. சலவை சோடா டைசோடியம் கார்பனேட், சமையல் சோடா சோடியம் பைகார்பனேட் NaHCO3, பாரிஸ் வந்து CaSO4. தீக்குச்சியில் உள்ள வேதிப்பொருட்கள் யாவை? இதுக்கு சரியான ஆப்ஷன் பி, ஆன்டிமனி சல்பைடு, கந்தகம், பொட்டாசியம் குளோரைட். இந்த கொஸ்டின் கூட மேத்ஸ்ல கொடுத்துறாங்க. அதாவது தீக்குச்சிக்கு எந்த காம்பவுண்ட் இருக்குன்னு மேத்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. நீங்க கண்டினியூஸா ஒரு 10 இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்தாலே ஒரு 4 கொஸ்டினாவது உங்களால அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எது சரின்னு கேட்டிருக்காங்க, அது பார்த்தலாம். 1, 2 சரி. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பி தான், 1, 2 சரி. ஆம்னியான் நீர்ம ஊடகத்தை கருவிற்கு கொடுக்கிறது. கோரியான் அலாண்டைஸ் இணைந்து தாய் சேய் இணைப்பாக மாறுகிறது. தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்கள் கொண்ட தாவர தொகுதி எது? ஜிம்னோஸ்பெர்ம்கள். எந்த வகுப்பு ஆல்காக்கள் இது வந்து ஆல்கே வந்து டைனமைட் உற்பத்தி செய்வதில் பயன்படுகின்றன? எந்த டைப் ஆஃப் ஆல்கேன்னு பாத்தீங்கன்னா கிரைசோபைசி. வேதி பிற சார்பு உயிருக்கு எடுத்துக்காட்டு எது? மனிதன். கீழ்காணும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து தேர்வு செய்க. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதை தற்சுழற்சி என்கிறோம். தற்சுழற்சி இயக்கம் காரணமாகத்தான் பருவ காலம் உருவாகிறது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ தான். ஏ மட்டும் சரி, ஆர் தவறு. அறிவியல் சமதர்மத்தை தோற்றுவித்தவர் கார்ல் மார்க்ஸ். ஒரு கூலும் மின்னோட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பி, 6.25 × 1018 எலக்ட்ரான்கள். 15 கிராம் நிறையுள்ள துப்பாக்கி குண்டு 100 மீட்டர் வினாடி வேகத்தில் கிடைமட்டமாக சுடப்படுகிறது. துப்பாக்கியின் நிறை 2 கிலோகிராம் எனில் சுடுவதற்கு முன் துப்பாக்கி மற்றும் குண்டு ஆகியவற்றின் மொத்த உந்தம் என்ன? மொத்த உந்தம் சுழி. டிடிடியின் வேதி பெயர் என்ன? இந்த டிடிடி பாத்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் ஆகுது கொஸ்டின், தெளிவா பாத்துக்காங்க. டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மைக்ரோஸ்போரம் எபிடெர்மோஃபைட்டான் யாவை? இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதனில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சைகள், ஃபங்கையோட டைப் தான். அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் LH ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன். முடக்குவாதத்தை சரி செய்ய பயன்படும் ஜிம்னோஸ்பெர்ம் தாவரம் எது? நீட்டம். கஸ்கியூட்டா விஸ்கம் போன்ற தாவரங்களில் காணப்படும் சிறப்பான வேர்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஹாஸ்டோரியாக்கள். எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு நிறுவனம் கீழ்கண்டவற்றில் எந்த கனிமத்தை இந்திய பெருங்கடலில் ஜூலை 26, 2016 கண்டுபிடித்தது? ஆப்ஷன் ஏ தான், நீரேற்றம் பெற்ற மீத்தேன். காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும் பொழுது பழுப்பு நிறமாக மாறுவதேன்?
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். காற்றில் ஆக்சிஜன் மற்றும் ஃபீனாலிக் சேர்மம் வினைபுரிவதால். பின்வருவற்றில் எது உயிரி உரம் அல்ல, அதாவது எது பயோ ஃபெர்டிலைசர் கிடையாதுன்னு கேக்குறாங்க. லிண்டேன் அதுதான் பயோ ஃபெர்டிலைசர் கிடையாது. மற்றதெல்லாம் பயோ ஃபெர்டிலைசர். அனபினா, நாஸ்டாக், ரைசோபியம் இதெல்லாம் பயோ ஃபெர்டிலைசர். வரிசை 1 வரிசை 2 பொருத்துக. இதுக்கு சரியான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆன்சர் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் இருக்கு. கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது. கிரப்ஸ் சுழற்சி, பைருவிக் அமில ஆக்சிஜனேற்றம், எலக்ட்ரான் கடத்தல் சங்கிலி, ஏடிபிக்கள் உருவாகிறது. நொதித்தல் ஃபெர்மெண்டேஷன், ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுவது இல்லை. எந்த மின்கலம் வெப்பம் உயரும் போது இணைப்பு துண்டிக்கப்பட்டு குளிர்ந்த நிலையில் மீண்டும் இயங்க தொடங்கும்? கரெக்ட் ஆப்ஷன் பி லித்தியம் அயனி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நான் ஃபர்ஸ்டே சொன்ன பாத்தீங்களா, இந்த புரட்சி எல்லாம் முன்னாடியே கேட்டிருந்தாங்க. அதே புரட்சி கொஸ்டின் பாத்தீங்கன்னா இன்னொரு இயர்ல ரிப்பீட் ஆகுது. கொஞ்சம் டிஃபரெண்டா இது மேத்ஸ்ல கொடுத்துட்டாங்க. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தலாம். கரெக்டான ஆப்ஷன் ஏ, அதாவது சாம்பல் புரட்சி, முட்டை மற்றும் கோழி பண்ணை. நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்தப்பே சொன்னேன். பொன் புரட்சி, பழங்கள் உற்பத்தி. மஞ்சள் புரட்சி, எண்ணெய் வித்துக்கள். நீல புரட்சி, கடல் பொருட்கள். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் மருந்து பொருள் எது? ஆன்சர் பாத்தீங்கன்னா பெனிசிலின். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.